படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா மாடை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாடு அங்கே வராமல் திடீர்னு மிரண்டு ஓடிடுது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்து அங்கே இருக்க ஒரு மரத்துலேருந்து ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. அவங்களும் பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. இந்த மரத்துலேருந்து தான் குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி பயந்து போய் பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் அவங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே அவரும் போய் அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறாரு. இங்கே ஒன்றுமே இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போது திடீர்னு பார்த்தா திரும்பவும் அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. 2 பேருமே பயந்து பார்த்துட்டு அப்புறம் போயிடுறாங்க. நைட் ஆகிடுது. நைட் ஆனதும் திரும்பவும் அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. 2 பேருமே பயந்து போய் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, வா இதெல்லாம் பிரம்ம தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க திரும்பி போகும்போது திரும்ப அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. உடனே அவங்களும் பயந்து போயிடுறாங்க, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் அவங்க மனைவி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க கனவுல ஒரு காட்டேரி வந்து அவங்க குழந்தைய காவு கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. உடனே அவங்க பயந்து போய் எழுந்துட்டு அந்த ஊரில் இருக்க பெரியவங்க கிட்டலாம் இதை பற்றி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அந்த மரத்தை வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதுக்கு ஒரு பூஜை பண்ணோன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாளில் ஒரு பெரிய பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாயந்தரமாக ஆயிடுது. சாயந்தரமாக ஆனதுக்கப்புறம் மரம் ஏறுற ஒருத்தன் வந்து திடீர்னு அந்த மரத்து மேலே ஏறுறான். இதை பார்த்ததும் அவங்க மனைவி வாய்ந்து போய் அவங்க கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மரத்தில் ஒருத்தர் ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி போகிறாங்க. போகிறதுக்குள்ளே அவர் அந்த மரத்தை ஏறிடுறாரு. இது வரைக்கும் குழந்தை அழுகுற சவுண்டு மரத்து மேலே கேட்டுட்டு இருந்துச்சு. அவர் மரத்தை ஏறி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர்கிட்ட அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க, பேய் இவரை பிடிச்சிருச்சு போலன்ட்டு. அப்போ பார்த்தா உடனே அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. மரத்து மேலே ஃபோனை வச்சுட்டேன், இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எந்த மரத்தில் வச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே புரியுது குழந்தை அழுந்த சவுண்டு அது ஃபோன்லேருந்து வந்த ரிங்டோன் சொல்லிட்டு. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.